வாழ்க 40 என்ன மயிர்கிட கொடுத்தீங்க? நான் கேட்கிறேன், 40 என்ன மயிர் கொடுத்தீங்க? இந்த முத்தரசன் தான் சொல்ல வர. இந்த முத்தரசன் விநாயகர் சதுர்த்திக்கு கதை சொல்றாரு. அவர் காமெடி பண்றாரா? பார்வதி அழுக்கல உருட்டி பிள்ளையார் வச்சுச்சா, அதை வெட்டிட்டாங்களா, அதுக்கு ஒரு விழாவா? அவையெல்லாம் மேல் குளிப்பானா இல்லையானே தெரியல, அவையெல்லாம் குளிப்பானா இல்லையான்னு தெரியல. ஆளுபிசி பைய அவன் யார சொல்றான்? இந்த லோகமாதா அன்னை பராசக்தியை கேலி கிண்டல் செய்யக்கூடிய ஒரு பேச்ச அசால்ட்டா பேசுறான் முத்தரசுன்னா, அவனுக்கு நம்ம தேடி போய் ஓட்டு போடுறான். 500 ரூபாய் லேபர்ஸ். நீங்களா தமிழ்நாட்டில் இருக்கவன் போற 500 ரூபாய் லேபர், 500 ரூபாய்க்கு நாட்டை வாங்கி வச்சிருக்கான் அவன்கிட்ட. கிட்டத்தட்ட திராவிட முன்னேற்ற கழகம் அரசாங்கம் வந்ததற்கு அப்புறம் 5000 கொலைகள் நடந்திருக்கிறது தமிழ்நாட்டிலே. 5000 கொலைகள். இந்த 2 மாதத்தில் மட்டும் 512 கொலைகள் நடந்திருக்கிறது தமிழ்நாட்டிலே, கள்ளச்சாராய சாவை சேர்க்காம. ஆனால் இவர்கள் ஆட்சிக்கு வந்ததற்கு அப்புறம் இந்து மத கோயில்கள் இடிக்கப்பட்டது. 400க்கும் மேற்பட்ட இந்து மத கோயில்கள். அந்த இந்து மத கோயில்களை இடிக்கின்ற பொழுது கண்ணீர் விட்டு அழுகிறார்கள். யார்? பூ வச்சு பொட்டு வச்சு நெத்தி நிறைய பட்டை போட்டு 500 ரூபாய் வாங்கிட்டு ஓட்டு போட்ட மாதிரி இந்துக்கள். அவன் அழுகுறான், நின்று கோயில் வாசல்ல நின்றுகிட்டு கோயில் அடிக்கிறான். நீ அவனுக்கு வீட்டை ஓட்டு போட வீட்டை இடிப்பான். இந்துக்கள் இந்த நாட்டில் வாழ முடியாதுன்னு சொல்லுவான். ஹிந்து என்ற ஒரு வார்த்தை ஏற்கனவே கலைஞர் சொல்லிட்டு போயிட்டாரு. ஹிந்து என்றால் திருடன், ஹிந்து என்றால் வேசி மகன், இப்படி எல்லாம் டெபினிஷன் கொடுத்த ஒரு ஆட்சி இந்த தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. தொடர்ந்து இந்து மத தாக்குதல். இந்த தீகா கட்சியை வச்சுக்கிட்டு டெய்லி யூடியூப் போய் பாத்தீங்கன்னா இந்து மத தலைவர்களையும் இந்து மதத்தையும் கேலி கிண்டல் செய்யறான். ஒரு இந்து மதத்திற்கு இருக்கக்கூடிய ஒருத்தனுக்காவது சூடு சொரணை ஏதாவது இருக்கா? அந்த சூடு சொரணை இல்லைன்னு சொல்றதுக்கு சகிப்புத்தன்மை ஒண்ணு வச்சிருக்கான் நம்மால. சகிச்சுட்டு போயிருவோம். சகிப்பு என்று சொன்னதுனாலதான் இன்னைக்கு 40க்கு 40 வந்திருக்கான். வெளிநாட்டிலிருந்து ஒரு நண்பர் எனக்கு என் கூட படிச்சவரை இன்னைக்கு ஓட்டு போட வர்றாரு.